சில சர்ச்சைகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 நாளைக்கு அப்புறம் இப்போ வர சில செய்திகள் எல்லாம் வந்துருக்கு. உதாரணமா சொல்லப்போனா ஜூனியர் விகடன் வார இதழில வந்து ஒரு செய்தி வந்திருக்குது. அதில வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு தனி ஏஜென்சி டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட குடுத்து, இது என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு? யார் காரணம்? அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு யாருன்னு என்னன்னு எல்லாம் தெரியும். முதல்லயே தெரியும். இருந்தாலும் ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சுக்கணும். அது புள்ளி விவரங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதன் மூலமா வந்து சில பேரெல்லாம் அதில வந்திருக்கு. யார வந்து அதாவது ஜெகதீசன் கேரக்டருங்கிற ஒரு கேரக்டர் வருது. இவர் வந்து அவர் கூடவே அதாவது அந்த படத்தினுடைய இயக்குனர், எழுத்தாளர் எல்லாமே லோகேஷ் கனகராஜ் இல்லையா? அப்ப அவரு வந்து அழகாக்குற மாரி அன்னைக்கு கைதி படம் வந்ததுலேருந்து இவரு தான் கூடவே நின்றுருக்காரு. எல்லா விஷயத்துக்கும் இவரு தான் இருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒண்ணுன்னா இவரு தான் முன்னாடி நிக்குவாரு. அவர் வந்து பகடைக்காயா தன்னை பயன்படுத்தி, என்னைய அழிச்சிட்டா கூட பரவால்ல. ஆனா லோகேஷ் கனகராஜ் பேர் வந்து இதில கெடக்கூடாது அப்படின்ட்டு அவர் நினைக்குவாரு. ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் கூட இவர வந்து கேடயமா வச்சு